அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி எழுதிய ஒளிவில் ஒடுக்கம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஞான கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்களை அன்றாடம் வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகள் நமக்கு கைவிளக்காக இருந்து வழிகாட்டும் ஊன்றுகோலாக இருந்து நம்மை காக்கிறது. இழுக்கல் உடையொலி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்பது திருவள்ளுவருடைய வாக்கு. வழுக்கு நிலத்திலே பயன்படுத்தக்கூடியவன், பயணப்படக்கூடியவன் ஒரு சரியான வலுவான ஊன்றுகோலை துணையாக கொண்டு பக்குவமாக பாதுகாப்பாக அந்த பாதையை கடந்து செல்வதைப் போல ஒழுக்கமுடைய ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகள் வலுவான ஊன்றுகோலாக இருந்து இந்த சம்சார சாகரம் என்கிற சேற்று பாதையை கடப்பதற்கு உதவி செய்கிறது. எட்டுருவும் ஐந்தொழிலும் இச்சை வடிவும் பயனும் சுட்டறிய பூரணமும் சுட்டுதலும் நெட்டிகளும் முன் இழப்பில் இன்பம் உதித்து ஒடுங்கும் ஒன்றிரண்டும் தன் அருட்கே ஆம் அத்தனை. ஞானிகள் சொல்லக்கூடிய சொற்கள் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த சிந்தனையின் பேரிலே வெளிப்பட்டவை, ஆத்ம பிரகாசத்திலிருந்து வெளிப்பட்டவை. எட்டுருவும் ஐந்தொழிலும், இந்த எட்டு என்று சொல்லப்பட்டது 5 புலன்கள் மட்டும். புலன்களுக்குள்ளே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரகளை, சூரியகளை, சுழுமணி ஆகிய இந்த 3 ஆக இந்த 8 உறுப்புகளும் தான் ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு ஆதியாக இருக்கின்றன. அதிலும் மனதினுடைய கூறாகிய அகங்காரம் மற்றும் புத்தி ஆகிய இந்த 2 புலன்கள் வழியாக சலித்த போது இந்த உலக மாயையிலே ஆசை கொள்கின்றன. அந்த ஆசை காரணமாக பற்பல துன்பங்களை தாங்களும் பெற்று தாங்கள் இங்கே பயணிப்பதற்கு காரணமாக இருந்த உடலுக்கும் கொடுத்து விடுகின்றன. இந்த உண்மை தத்துவத்தை, இந்த பூரண தத்துவத்தை நமக்கு ஞானிகள் மகான்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காரியத்தை செய்வதை செயல் என்று சொன்னால் அந்த காரியம் முடிந்தான பிறகு அதனுடைய பயனை அனுபவிப்பது விளைவு என்றாகும். செயலும் விளைவும் எல்லாவற்றிலும் இருக்கின்றன. யோக சாதன பயிற்சியிலே பிராணாயாமம் மற்றும் நிஷ்டை ஆகிய 2 இருக்கின்றன. பிராணாயாமம் என்பது அண்ணாக்கு பாதை வழியாக காற்றை மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கி புருவ மத்தியத்தை அடைத்திருக்கக்கூடிய கதவை தாழை திறக்க முயற்சிப்பதாகும். இப்படி ஏற்றி இறக்கி பயிற்சி செய்யும் போது உடலிலே வெப்பம் அதிகரிக்கும். வெப்பம் அதிகரித்தபடியாக அப்படியே எழுந்து அடுத்த காரியங்களை பார்க்க சென்று விடக்கூடாது. பெருகிய வெப்பம் அடங்கும் வரையிலும் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். வெப்பம் மூண்ட அந்த இடத்தை உற்று நோக்கி அதிலிருந்து வந்த அந்த ஆற்றலை, அந்த சுகத்தை அனுபவித்தபடியாக சிறிது நேரம் இருக்க வேண்டும். இந்த நிலைக்கு நிஷ்டை என்று பெயர். முன்பு நாம் செய்த பிராணாயாமம் என்கிற பயிற்சியிலே உடலுக்கு ஒரு வகையான இழப்பு ஏற்பட்டது. வெப்பம் ஏற்பட்டதன் காரணமாக உடலுக்கு சோர்வும் அயர்வும் ஏற்பட்டது. அதன் பிறகு நிஷ்டை என்பதிலே சிறிது நேரம் அமைதியாக இருக்கும் போது உருவாகிய வெப்பம் மெல்ல மெல்ல தணிந்து இயல்பு நிலைக்கு உடல் வரும்போது ஒரு புதுமையான ஆனந்தம், இன்பம் என்பது உடலிலே பாய்ந்து செல்வதை உணர முடியும். இந்த 2ஐயும் சரியாக புரிந்திருக்க வேண்டும். அதாவது பிராணாயாமம் மற்றும் நிஷ்டை, இந்த 2 அனுபவங்களையும் ஒருவன் கற்றுக்கொண்டு விட்டால் அவன் ஞானியாவான். இந்த ஞானத்தை அப்படியே நேரடியாக அவரவர் தாமே அடைந்துவிட முடியாது. இதை காட்டிக் கொடுப்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் ஞானிகள், குருமார்கள் அவசியம். எனவே குருமார்களிடத்திலே சென்று இவற்றை கற்றுக்கொண்டு நல்வழி பயணிக்க வேண்டும். இதைத்தான் இங்கே இப்பாடல் வாயிலாக கண்ணுடைய வள்ளல் நம் அனைவருக்கும் சொல்லுகிறார். உனை உணர்த்தில் பாசம் உதவி உடையோன் தனை உணர்த்தி நீயே தலமாம் கனலை விறகிடமாய்க் காணில் அதன் வெம்மையை வேறாக்கி அறியகிலா போல் அது நீயாம். வெப்பம்
இந்த வெப்பம் என்கிற ஒன்றுதான் நம்முடைய உடலை காப்பாற்றி வைத்திருக்கிறது. நம்முடைய உயிரின் அடையாளம் அது வெப்பம். உயிரின் உண்மையான தத்துவம் அது நெருப்பு. நெருப்பையும் வெப்பத்தையும் பிரித்து உணர முடியாது. நம் உடலிலே எங்கே தொட்டாலும் வெப்பம் இருக்கிறது. இந்த வெப்பம் எங்கிருந்து வந்தது? நம்முடைய சரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற பெருநெருப்பின் மூலமாக வந்தது. தலைக்குள்ளே நெருப்பு இருக்கிறதா? தலையை கழற்றி அறுத்து ஆராய்ந்து பார்த்தால் நெருப்பு காணுமா? நிச்சயம் அதை கண்டறிய முடியாது. எவராலும் காண முடியாத மறைபொருளாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவமே ஜீவ தத்துவம் என்கிற நெருப்பு தத்துவம். எல்லா உயிர்களுக்குள்ளும் இந்த நெருப்பு தத்துவம் இருக்கிறது. இந்த நெருப்பு தத்துவம் நின்று போனால் குளிர்ந்து விட்டது உடல் என்று சொல்லுவார்கள். அவர் இருந்தார், இப்போது குளிர்ந்து விட்டார் என்று சொல்லுவது அன்றைய வழக்கம். மாண்டு விட்டார் என்று சொல்ல மாட்டார்கள், குளிர்ந்து விட்டார் என்று சொல்லுவார்கள். அப்படி பார்க்கும் போது நம்முடைய உடலுக்குள்ளே நெருப்பு ஒவ்வொரு நாளும் மூண்டு கொண்டே இருக்கிறது. இந்த நெருப்பு மூடுவதற்கு உணவு காரணமாகிறது. அந்த உணவு வெப்ப சக்தியை தரக்கூடிய ஆற்றல் பொருந்திய உணவாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தானியங்கள், விதைகள், கொட்டைகள், பருப்புகள், காய்கறிகள், கீரை வகைகள் இவற்றை உண்ணும் போது இந்த ஆத்மாவின் பிரகாசத்திற்கு ஊட்டம் அளிக்கும் விதமான வெப்பம் உடலுக்குள்ளே உருவாகிறது. அதை விடுத்து மற்ற உயிர்களை கொன்று அவற்றின் ஊனினை எடுத்து உண்ணும் போது அந்த ஊன் ஆத்மாவின் பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய வெப்பத்தை தரவல்லதாக இல்லாத ஆகிவிடுகிறது. எனவே நம் தேகத்திற்குள்ளே வெப்பத்தை உருவாக்கி தருவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடியது எது என்பதை புரிந்து உண்ண வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாவிட்டால் அரிகளா போல் அது நீயாம், நீ முட்டாள் என்று ஆகிவிடுவாய். இறைவன் எதை உண்ண வேண்டும் என்பதை குருமார்கள் மூலமாக, முன்னோர்கள் மூலமாக நமக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து பயணிக்க வேண்டும். வெறும் நாவின் சுவைக்காக மாத்திரம் மாமிச வகைகளை புசித்து நம்முடைய தேகத்தின் வெப்பம் நாசமடைவதற்கு காரணமாகி விடக்கூடாது. தானிய வகைகளை உண்டு குருமார்கள் சொல்லியபடியாக யோகம் பயிலக்கூடியவர் உடலிலே சுத்த வெப்பம் உருவாகும். மற்றவர் உடலிலே அசுத்த வெப்பமே இருக்கும். சுத்த வெப்பத்தோடு இருப்பவர் அசுத்த வெப்பத்தோடு இருப்பவரை தீண்டக்கூடாது. இது காரணமாகவே ஞான வாழ்க்கை வாழ்பவர்கள் மற்றவர்களை தீண்டக்கூடாது, மற்றவர்கள் தீண்ட அனுமதிக்க கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆனால் அது காலப்போக்கிலே சாதிய தீண்டாமை என்பதாக மாறி அமைந்துவிட்டது. எதை தீண்டக்கூடாது, யார் தீண்டக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்கள் திரித்து பரப்பப்பட்டு சாதிய தீண்டாமையாக அவை மாறிவிட்டன. ஒருவன் யோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய உடலிலே அதிகரிக்கக்கூடிய சுத்த வெப்பத்திற்கு பங்கம் ஏற்பட்டு விடாதபடியாக தன்னுடைய தேக வெப்பத்தை காப்பாற்றிக் கொள்ள முயல வேண்டும். அவன்தான் உண்மையிலே ஞானியாவான் என்பதே கண்ணுடைய வடலின் கருத்தாகிறது. விடாது அவத்தை மூடிவிடம் குசித்தாற் போல செடாதிகளும் சேதனனும் சேர்ந்து படாது படும் அச்சை களச்சின் அருள் வரும் நீ அவ்வழி உன் இச்சை பொருண்மலம் என்று என் ஆசைகளை மலம் என்றே நம்முடைய முன்னோர்கள் குறிக்கிறார்கள். ஆணவம், கண்மம், மாயை என்கிற இந்த மூன்றையும் மலங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். மலம் என்று சொன்னால் அது அருவருக்கத்தக்க, ஒதுக்கத்தக்க ஒன்று. அது கழிவு, அது எச்சம், அதை தீண்டக்கூடாது என்பது பொருள். ஆணவம், கண்மம், மாயை என்கிற மூன்று மலங்களும் மனத்தால் கற்பிக்கப்படுகின்றன. இந்த மூன்று மலங்களைப் போல இந்த உலகியல் வாழ்க்கையில் நீ பார்க்கக்கூடிய எல்லாமே மலங்களுக்கு ஒப்பானவை. அவை உனக்கு எந்த வகையிலும் நற்கதிக்கு உதவ மாட்டா என்பதை புரிந்திருக்க வேண்டும். அவத்தைகள் என்பது விட்டு போகாது. மனிதனாக பிறந்தவன் பிறந்தது முதல் இறக்கும் வரையிலும் பற்பல விதமான தேக அவத்தைகளையும் மன அவத்தைகளையும் சந்திக்கிறான். அவஸ்தை என்றால் துன்பம் என்றாகும். துன்பமே இல்லாத மனிதன் என்று இந்த உலகிலே எவருமே இல்லை. எல்லோரும் ஏதாவது ஒரு துன்பத்தை அனுபவித்தபடியாகவே பயணிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உயிரும் துன்பத்தை அனுபவிக்க விரும்புவதில்லை, இன்பத்தை அனுபவிக்கவே விரும்புகின்றன. எனவே தன்னுடைய இன்பத்தை எப்படி பெறுவது என்பதை தெரிந்து கொள்ள முடியாதபடியால்
பற்பல காரியங்களை செய்து மனதால் ஏற்பட்ட விகாரங்களால் பற்பல விதமான துன்பங்களை தனக்குத்தானே உருவாக்கி கொண்டும் ஏனைய ஜீவராசிகளுக்கு உண்டாக்கி கொண்டும் இன்பத்தை தேடுகிறேன் பேர்வழி என்று துன்பத்தை தேடி தொலைந்து போய்க் கொண்டிருக்கின்றன. இதை புரிந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜடத்தை கொண்டு, நம்முடைய தேகத்தை கொண்டு, நம்ம தேகத்தை இயக்கக்கூடிய மனத்தை கொண்டு நாம் ஆனந்தத்தை அடைந்துவிட முடியாது. படாது பாடுபடக்கூடிய நம்முடைய இந்த ஆசை கயிறு நம்மை மேலும் மேலும் துன்பத்திலே இழுத்து விட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வழி பயணித்தால் நீ துன்பத்தை சந்திப்பாய். உன் ஆசைகளை எல்லாம், புலன்கள் வழியாக செல்லக்கூடிய ஆசைகளை எல்லாம் தடை போட்டு மனதை ஜீவனை நோக்கி திருப்பி சத்குருமார்கள் உபதேசப்படி பயணிக்க பழகு. நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புலன் இன்பத்தை பெரிதாக காட்டக்கூடிய உலக வாழ்க்கை மாய மலம், அதை கடக்க பழகு என்று இங்கே இத்திருப்பாடல் வாயிலாக கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்லுகிறார். தன்னை அறிவார்க்கு எதிரும் தானும் பயனில்லை, என்னில் சிவனை அறி என்போமோ, சின்னாத தீதகற்றும் மாற்றை போல் தேய்ந்து சிவமாயிருக்க போதகத்தை நாம் ஒழிவிப்போம். பாசகம், வேதகம், போதகம் என்றெல்லாம் மனிதன் சந்திக்கக்கூடிய உலக மாயையை பெரியோர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். மாயையை ஒழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புலன்கள் வழியாக பார்த்த இந்த உலக மாயையை ஒழித்து கட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தன்னை அறிய வேண்டும். தான் என்பது எது என்பதை அறிய வேண்டும். தன்னை அறியும் அறிவை காட்டிக் கொடுப்பது சத்குருமார்களிடத்தில் இருக்கிறது. நான் என்று சொன்னால் அது உடல் அல்ல, உடலுக்குள்ளே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மா மாத்திரம் அல்ல. நீ கர்மவிடையால் எடுத்த தேகத்தை சுமந்திருக்கிறாய். நான் என்பது ஆன்மாவை குறிக்குமே அல்லாது உடலை குறிக்காது. இந்த உடலுக்கு சுட்டப்பட்டிருக்கக்கூடிய பெயரை குறிக்காது. இந்த உடல் கொண்டு பார்க்கக்கூடிய இந்த உலகம் உனக்கு ஆனந்தத்தை கொடுக்காது. மனக்கண்ணால் அறிவை அறிந்து ஆராய்ந்து நான் யார், ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், இதுவரையிலும் நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் என்ன, இந்த காரியங்களால் எனக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டிருக்கிறதா என்று சுய விசாரணை செய்ய வேண்டும். இதை சத் விசாரம் என்றும் முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். உன்னை நீ ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்று பொழுது புலர்ந்தது, என்ன செய்தோம்? வழக்கம் போல காலை கடன்களை முடித்தோம், காலை உணவு அருந்தினோம், தொழிலுக்காக சென்றோம், வருமானம் ஈட்டினோம், மதிய உணவு அருந்தினோம், மறுபடியும் தொழிலை பார்த்தோம், வீட்டிற்கு வந்தோம், மாலை கடன்களை முடித்தோம், உணவை அருந்தினோம், மறுபடியும் உறங்கினோம். இப்படியே தான் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. இதற்கு முடிவுதான் என்ன? எதற்காக பிறந்தோம்? அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா? நம்முடைய பிறவிக்கான சரியான விளக்கம் நமக்கு கிடைக்கப்பட்டு விட்டதா என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் விசாரித்து அறிய வேண்டும். இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் தீது என்று அழைக்கப்படக்கூடிய உலக மாயை அகற்றி ஞானம் என்கிற ஒளியை நாம் பெற்று சிவமாக இருக்க வேண்டும். அந்த சிவமாக இருப்பதற்கு சத்குருமார்களின் உதவியும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் தேவையாக இருக்கிறது. தன்னை அறிய வேண்டும் என்றால் தன்னிலே இருந்து தான் பிரிந்து சென்று வெளியிலே இருந்து தன்னை பார்க்க பழக வேண்டும். உங்கள் மனதை உங்கள் உடலை விட்டு சற்று வெளியே ஏற்றி நிப்பாட்டி உங்களுடைய உடலை ஊன்றி பாருங்கள். எத்தனை காலம் வாழ்ந்திருக்கிறாயே, நீ என்னதான் சாதித்து விட்டாய் என்று உன் உடலை பார்த்து கேட்டு பழகு என்று முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு சத் விசாரம், தன்னை அறிதல் என்று சொல்லுகிறார்கள். இதை தொடர்ந்து செய்து வர வேண்டும். சுய விசாரணை செய்ய 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 மனத்தகத்தை ஏற்பட்ட மாசு மறு எல்லாம் நீங்கி போய் நாம் இந்த வகையிலே இந்த உலகிலே சுமந்து வந்திருக்கக்கூடிய பொய்யான ஆசை என்கிற மாயபிம்பம் ஒழிந்து போகும். மாயபிம்பம் ஒழியும் போது மாத்திரமே நம்முடைய ஆத்ம பிம்பம் என்பது நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். சரியான பாதையிலே பயணித்து நம்மை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்வோம். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.